குடியரசு தின விழாவையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 77வது குடியரசு தின விழாவையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மாவட்டத்தில் துறை வாரியாக சிறப்பாக பணியாற்றிய காவலர் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் படைவீரர் நலத்துறை, தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை, வருவாய்த்துறை, வனத்துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட 50 அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 646 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் வழங்கினார். வருவாய்த்துறை, தோட்டக்கலைத்துறை, மாவட்டம் தொழில் மையம் உள்ளிட்ட 9 துறைகளில் 2.51 கோடி ரூபாய் மதிப்பிலான நல்ல திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் படை வீரர்களுக்கு குளிராடை அணிவித்து கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, மாவட்ட வருவாய் அதிகாரி சாதனை குரல் உள்ளிட்ட அதிகாரிகள், காவல்துறையினர், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலை பார்த்து பாருங்க மூத்தினா ஊர்காவல் படைப்பிரிவினை தலைமையேற்று நடத்துபவர் திரு எம் மணிகண்டன், ஊர்காவல் படை கோட்ட தளபதி, படைப்பிரிவு தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம், தேசிய மாணவர் படை அவர்கள் தற்போது பறக்க விடுகிறார்கள்.